மக்களே, இன்று நாம் திருக்குறள் 404ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் இயலில் இடம்பெற்ற கல்லாமை அதிகாரத்தின் 4வது குறள். கல்லாதான் ஒட்பம் கழியெனன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். இந்த குறள் சொல்லும் அர்த்தம் என்னவென்றால், அறிவில்லாத மனிதன் தன்னை ஒடுக்க விரும்பினாலும் அறிவை கொண்டவன் அவனை சிரமப்படுத்த முடியாது என்று கூறுகிறது. அறிவு என்பது மனம் திறப்பது மற்றும் தீர்மானம் நிறைந்தது. அறிவில்லாதவர் தனக்கு எதிராகவே சிக்கிக் கொள்கிறார். இங்கு கல்லாதான் ஒட்பம் என்றது மோதலுக்கு முற்றிலும் இலக்காகவும், கழியெனன்றாயினும் என்பது அவன் போதை அல்லது தீமை கொடுத்தாலும், கொள்ளார் அறிவுடையார் என்பது அறிவுடன் இருப்பவர் அவனை எளிதாக வெல்ல முடியும் என்பது. எளிய வாழ்க்கை உதாரணம் 1. ஒரு நிறுவனத்தில் புதிய மேலாளர் அறிவு இல்லாமல் பணியாளர்களை திணிக்க முயற்சி செய்தால், அந்த மேலாளர் எப்போதும் எதிர்ப்பை சந்தித்து பணியாளர் குழு ஒன்றிணைந்து தன்னை தூக்கிவிடும். இன்னொரு உதாரணம், பள்ளி மாணவர் படிப்பு இன்றி தேர்வை கடக்க முயற்சிக்கும் போது அவன் இறுதியில் தோல்வியை சந்தித்து அறிவுடன் தயாராகிய நண்பர்கள் அவரை முன்னிறுத்துவர். இப்போது நமது சமகாலிலும் இந்த குறள் பொருந்தும். தகவல் பரவல் அதிகரித்ததாலும் தவறான செய்திகள் எளிதில் பரக்கிறது. தவறான தகவல்களை ஏற்றுக்கொள்வோர் அறிவின்மையின் கூடுதலாக மாறுகிறார்கள். அறிவுடன் இருப்பவர்கள் உண்மை மற்றும் நுட்பத்தை வேறுபடுத்தி அவற்றை சரியாக பயன்படுத்துகிறார்கள். இந்த குறளை கடைபிடித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் உண்மையை அறிய விழிக்க வேண்டும். தகவல் வரும்போது பல மூலங்களை பார்க்க வேண்டும். பின்னர் நியாயமான முடிவுகள் எடுக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் சமூகத்தில் அமைதி, கூட்டணி மற்றும் முன்னேற்றம் பெறப்படும். அதனால் அறிவின் ஒளி ஒவ்வொருவரையும் வேறுபடுத்தும். மனிதன் அறிவுடன் இருந்தால் சக்தி பலமடையும். இது திருக்குறள் மிக அழகாக சொல்வது. கல்லாதான் ஒட்பம் கழியெனன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.